எத்தனையோ மாவட்டங்களுக்கு கடந்த ஒரு வாரமா பல மாவட்டங்களுக்கு போய் பல தொகுதிக்கு போய் வாக்காளர்களை சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, ஏனி சின்னத்துக்கு வாக்களிங்க, நம்முடைய கூட்டணி சின்னத்தெல்லாம் வாக்களிங்கன்னு மக்களை சந்திச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் முடிச்சு நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் முடிச்சுட்டு நேற்று நைட்டு தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சேன். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அத தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்தா எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் பெருமை. ஏன் தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே திமுகவுடைய கோட்டைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற மாவட்டம் திமுக தஞ்சாவூர் மாவட்டம். போன முறை தஞ்சாவூர் மாவட்டத்துல 8 தொகுதியில் 7 தொகுதியில நாம வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு தொகுதியில தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை நம்ம தலைவர் அதையும் முடிச்சு விட்டாரு. அதற்கான வேலையை பார்த்துட்டோம். இந்த முறை 8க்கு 8 வெற்றி பெறணும். கரெக்டா? தஞ்சாவூர் மாவட்டம் 100% திமுக வெற்றி பெற்றுச்சுங்கிற வரலாறு படைக்கணும். அதுல குறிப்பா அண்ணன் ஷாஜகான் அவர்கள் இந்த ஏனி சின்னத்துல இந்த பாபநாச தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாருங்கிற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவோமா? தஞ்சாவூர் மாவட்டத்துல டாக்டர் கலைஞருடைய காலடி படாத இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து உங்க எல்லாம் சந்திப்பதில் கூடுதல் பெருமை. அதே மாதிரி என் மாவட்டம், நம்ம மாவட்டம், கலைஞர் சொல்லுவாரு நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய தலைவர் அடிக்கடி பெருமையா சொல்வாரு நானும் ஒரு டெல்டாக்காரன், நானும் ஒரு டெல்டாக்காரங்கிற பெருமையோடு உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த தொகுதியில பாபநாச தொகுதியில நிறைய சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருப்பீங்க. திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்குமான அந்த உறவு அதை யாராலும் பிரிக்க முடியாது. நிச்சயம் பிறை கொடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் கருப்பு சிறப்பு கொடி இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் தான் முதல் முறையா ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவிச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, டாக்டர் கலைஞர் அவர்கள். காயிதே மில்லத் அவருடைய பெயரை அரசு கல்லூரிக்கு பெயரா சூட்டினவர் டாக்டர் கலைஞர். இப்படி இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் செஞ்சதை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்களும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமியர்களுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு ஹஜ் இல்லா கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராகி அந்த ஹஜ் இல்லத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் திறக்க போறார். அதே மாதிரி பழைய பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை எல்லாம் சீரமைக்கணும், புனரமைக்கணும்னு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்கள் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு, சீர் செய்யப்பட்டிருக்கு. உலமாக்கல் ஓய்வூதியம் 3000 ரூபாய் இருந்துச்சு, பல வருட கோரிக்கை. அதை இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உயர்த்தி 5000 ரூபாய் ஆக்கி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு சங்கி கூட்டம் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி CAA NRC சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில பல முறை பெருமையா சொல்றது உண்டு. எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய முதல் கைது எது தெரியுமா? CAA NRC சட்டத்தை கிழிச்சு போட்டு அதற்காக தான் முதல்ல நான் கைது செய்யப்பட்டேன். அப்படிப்பட்ட இஸ்லாமிய அந்த உறவோடு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு அண்ணன் ஷாஜகான் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இதே பாபநாச தொகுதியில கடந்த 5 வருஷமா என்னென்ன பணிகள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். சுவாமிமலை கோயில்ல பக்தர்கள் எழுதி செல்லும் வகையில 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல லிப்ட் வசதி செய்ய கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி சுவாமிமலையில கணினி வசதியுடன் கூடிய லைப்ரரி நூலகம் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. கணபதி அக்ரஹாரம், சரபோஜி ராஜபுரம், கொந்தகை, திருமண்டக்குடி ஊர்கள்ல சமுதாய நலக்கூடங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. தியாக சமுத்திரம் மற்றும் சரபோஜி ராஜபுரம் ஊராட்சியில துணை சுகாதார நிலையங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 19 ஊராட்சிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் நாம அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த ஒன்றியத்துல 3 ஊர்கள்ல புதிய கலையரங்க மேடை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பாபநாசம் ஒன்றியம் திருவைக்காவூர் ஊராட்சியிலே ஓவர்ஹெட் டேங்க் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நாம கட்டி கொடுத்திருக்கிறோம். பசுபதி கோயில் ஊராட்சியில கிறிஸ்தவ சமுதாயத்தினர் இறுதி சடங்கு செய்கின்ற மண்டப வசதி அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்கள்ல புதிதாக மின்கம்பங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு இன்னைக்கு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேதி 6ஆம் தேதியா? இன்னைக்கு 6.
தேர்தல் ஏப்ரல் 23 இன்னும் நம்ம கிட்ட எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, கூட்டம் கூடணும், கலைஞ்சு போனோம்னு இருக்க கூடாது. அடுத்த 17 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? நான் கடந்த 7 நாட்களா, ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களும் ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு சட்டமன்றமா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த தைரியத்துல போறோம்? போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசுல என்னென்ன திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தைரியத்துல, அந்த நம்பிக்கையில போய் மக்களை சந்திக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் சொல்றேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய தலைவர் முதலமைச்சராகி போட்ட முதல் கையெழுத்து, முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தோம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கல்வி முக்கியம், குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிக்கணும். அண்ணா சிபி கொடியை மட்டும் இருந்த கோவப்படாத, கொடியை மட்டும் இறக்குங்க 5 நிமிஷம். கல்வி மிக மிக முக்கியம். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு நம்முடைய அரசு இந்தியாவிலேயே முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை போகக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோட போனாலும் முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்துல பயன்பெறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம். அடுத்து கல்லூரிக்கு போனோம். அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்துல இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக இந்த லேப்டாப் திட்டத்தை திமுக முடக்கிடுச்சுன்னு போய் பிரச்சனை சொல்றாங்க. அதிமுக லேப்டாப் கொடுத்தாங்க. அதிமுக அரசுல யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019ஆம் ஆண்டு அவங்களே இந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும்? பள்ளிக்கூட குழந்தையை விட கல்லூரி போகின்ற மாணவ மாணவிகளுக்கு உதவியா இருக்கும்னு ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும். அதனாலதான் இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம், தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க, சதி செஞ்சாங்க. சில மாநிலங்கள் நிப்பாட்டிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் தேர்தல் வரைக்கும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு ஒரே கையெழுத்துல ஒரே பேங்க் டிரான்சாக்சன்ல 1,31 லட்சம் மகளிருக்கு 5000 ரூபாய் நம்முடைய தலைவர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? தலைவர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல போட்டாரு, 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப்பு. ஏன்? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை. எங்க முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, மோடி என்ன பண்ணுவாரு, மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த 5000 ரூபாய் உருட போறாருன்னு போய் மகளிர் போய் எடுத்தீங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், இன்னொரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி என்ன? மகளிர் உரிமை தொகை 1000 இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகளை கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி,
ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். இந்த பொருள் வாங்கி தரோம், அந்த பொருள் வாங்கி தரோம்னு சொல்லல. மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும். இதெல்லாம் நடைபெறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும். அதுக்கு பாபராச சட்டமன்ற தொகுதியில அண்ணன் ஷாஜகான் அவர்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஏனி சின்னத்துல நீங்க வாக்களிச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். பண்ணுவீங்களா? நான் இவ்வளவு நேரம் என்னென்ன திட்டங்கள்லாம் இந்த 5 வருஷம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆட்சிக்கு வந்தோம்னா வரேன். ஆட்சிக்கு வந்தோம்னா என்னெல்லாம் பண்ணுவோம், என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இவ்வளவு பண்ணியிருக்கோமே, இதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிற இடத்த பிடிச்சிருக்கு. வளர்கின்ற மாநிலங்கள்ல growing percentageல டபுள் டிஜிட் growth முதல் முறையா 11.1% இன்னைக்கு முதல் மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசு யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு நமக்கு ஏதாவது துணை நின்னுச்சா? நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா? நமக்கு எந்த திட்டமும் கொடுக்கறது இல்ல. நமக்கு வர வேண்டிய நிதியும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. கல்வி நிதி நேத்து ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பை கொண்டு வராங்க. நமக்கு என்னைக்குமே இருமொழி கொள்கை தான், தமிழ் இல்ல ஆங்கிலம் தான் அப்படிங்கறத நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. நாம இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசு நமக்கு எதுவுமே தரல. நமக்கான கல்வி நிதி வரல, எந்த திட்டமும் வரல. சென்ற வருட பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற பாஜகவை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதற்கான தேர்தல்லாம் வருது, சட்டமன்ற தேர்தல். நம்முடைய தலைவர் அதனால திருப்பி திருப்பி சொல்றார், இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். டெல்லி அணியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நான் டெல்லி அணின்னு சொல்றேன். டெல்லி அணியில யார் யார் இருக்கா? மோடி, மோடியோடைய நம்பர் 1 அடிமை. நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே இன்னைக்கு நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் சமீப காலமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு. நான் எதுவும் தப்பாலாம் பேசலாமா? நான் இப்போ சொல்றேமா, அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அவர் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு சுலபம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? எனக்கு அனுபவம் கிடையாது தான். நான் இப்படிலாம் படுத்து கிடந்தேன் கிடையாது. இல்ல இது பார்த்திருக்கீங்களாமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? கூவத்தூர் ஞாபகம் இருக்காமா? அது கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. நேர் விருப்பம். இப்படி படுத்திருக்கிற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. காலை பிடிச்சி பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. 2017 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்தாரு, கொஞ்ச நாள் அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அடுத்து டிடிவி தினகரன் போனாரு, அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு இன்னைக்கு நான் இங்க யாரு கால லோக்கல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற நம்பர் 1 இந்தியாவுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கியுடைய காலை பிடிச்சு சம்பாதிக்கிற சுயமரியாதை இழந்த போற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னைக்கும் நான் மக்களோட மக்களா நிற்பேன். அந்த அனுபவம் மட்டும்தான் என்னுடைய அனுபவம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையான ஒரு நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி மாட்டி இருக்கிறார். டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்து, அது மட்டும் இல்லாம போன தேர்தல் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க, இப்ப கூட்டணி அமைச்சிருக்காருல எடப்பாடி பழனிசாமி கூட வச்சிருக்காருல ஒரு 3-4 பேரை,
ஒவ்வொருத்தரும் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, மோடி ஒரு டயர் நக்கி. நான் சொல்லமா, எடப்பாடி கோச்சுப்பாரு. மோடி எடப்பாடி பழனிசாமி ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாது அப்படின்னாரு. நீ சொல்லிட்டு போயிடுவா, அவர் எல்லா கோத்தையும் என் மேல காட்டுறாரு. இன்னொருத்தர் இப்ப கூட்டணி வச்சிருக்காருமா, நீ கண்டுபிடிங்க யாருன்னு சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்னாடி. எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு என் வீட்டுல தூக்கு மாட்டி செத்துருவேன். இதெல்லாம் யார் சொன்ன? நான் சொன்னா? அவங்க கிட்ட கோச்சிக்காம என் கிட்ட கோச்சுக்கிறாரு. இந்த அடிமை கூட்டத்தை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலா இந்த எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நாம சொல்லுவோம், மீண்டும் நிரூபிப்போம். என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருப்போம். நம்ம தமிழ்நாடு மண் சுயமரியாதை மண். இத தேர்தல்ல அதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஏனி சின்னத்துல நம்முடைய கூட்டணி சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அண்ணன் ஷாஜகான் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் அமைய போறது நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான். அப்பதான் இந்த பாபநாச சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் வென்று கொடுப்பார் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த பிரச்சாரத்தை அடுத்த 17 நாட்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சென்று ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு பேசுங்க. ஏனி சின்னத்துல ஏன் வாக்களிக்கும்ன்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து போய் சேருங்க கேட்டுக்கொண்டு இந்த அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி. ஆதரிப்பீர். ஏனி சின்னம், ஏனி சின்னம், ஏனி சின்னம். நன்றி நன்றி.